வணக்கம். டெய்லி ரொட்டீன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி செய்யக்கூடிய வேலைகள் அல்லது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதை நம்ம சொல்கிறதுக்கு அந்த ஒரு வேலை, அந்த ஒரு செயல் எவ்வளவு அடிக்கடி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆகும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த டெய்லி ரொட்டீன்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியும். ஐ ரீட் ஆர் ஐ வாக், ஐ கோ டு மார்க்கெட் ஆர் ஸ்கூல் ஆர் ஒர்க். இந்த மாதிரி சொல்கிறது தான் சிம்பிள் டென்ஸ். இந்த சிம்பிள் டென்ஸில் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் டென்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம சில வேர்ட்ஸை, அட்வர்ப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன், சம்டைம்ஸ். இதெல்லாம் பாசிட்டிவான அட்வர்ப்ஸ். இதுக்கு அடுத்தது ஹார்ட்லி, ஹார்ட்லி எவர், நெவர், ரேர்லி, சால்டம், நாட் நார்மலி, நாட் யூஸ்வலி, பொதுவாக வழக்கமாக இருக்கிறது. யூஸ்வலி பொதுவாக, வழக்கமாக இல்லை அப்படின்னா நாட் நார்மலி ஆர் நாட் யூஸ்வலி. நாட் ஆஃபன், ஆஃபன்னா அடிக்கடி, நாட் ஆஃபன் அடிக்கடி இல்லாது. இதில் இந்த மூணுமே ஆன் ஆர் ஆன் ரேர் அக்கேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் இது பண்ண பிறகு, ப்ராக்டிஸ் பண்ண பிறகு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம நார்மல் இதில் யூஸ் பண்ணுவோம். நாட் ஒன்ஸ், நாட் அட் ஆல். நாட் அட் ஆல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். எதுவுமே இல்லை அல்லது ஒருபோதுமே இல்லை, எப்பவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான மீனிங் நாட் அட் ஆல்ஸ். ஸோ இதுக்கு பாருங்க, ஐ நெவர் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங்ஸ். நான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிருவேன். ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங்ஸ். நான் நேரமாக எழுந்திரிச்சிருவேன். ஐ நெவர் கெட் அப், நெவர்னா எப்பயுமே எழுந்திரிக்கிறது. ஐ நாட் அட் ஆல், ஐ நாட் அட் ஆல். இது நாட் ஒன்ஸ். நாட் ஒன்ஸ்னா நான் ஒரு தடவை கூட நான் நேரமாக எழுந்திரிச்சதே கிடையாது. ஈவன் அது எது ஸ்பெஷல் அக்கேஷனாக இருந்தாலுமே நான் நேரமாக எழுந்திரிக்கிற பழக்கமே இல்லை அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு சொல்லலாம். நாட் ஒன்ஸ். ஐ ஆல்வேஸ் கோ டு த ஜிம். நான் எப்பயுமே ஜிம்முக்கு போகிறேன். ஐ ஆஃபன் ஈட் அவுட். நான் அடிக்கடி வெளியில் சாப்பிடுவேன். ஐ சம்டைம்ஸ் வாட்ச் டிவி. நான் சில நேரங்களில் தான் டிவி பார்க்குறேன். அல்லது ஐ ரேர்லி வாட்ச் நியூஸ். ரேர்லி வாட்ச் நியூஸ். நான் ரொம்ப அரிதாக தான் நியூஸை பார்க்குறேன், செய்திகளை பார்ப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி கிளாஸஸ். கிளாஸஸ் அப்படிங்கிறது டெய்லி லைஃப், டெய்லி நடக்கக்கூடியது. இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறது. இதை நாம் டெய்லியும் பண்ணுறது அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம பண்ணக்கூடியதை சொல்கிறதுக்கு எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், ஒன்ஸ் எ டே, ஒன்ஸ் எ இயர், டுவைஸ் எ டே, டுவைஸ் எ மந்த், இயர். இந்த மாதிரி நம்ம 3 times எ டே ஆர் thrice எ டே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஐ கோ டு த ஜிம் எவ்ரி டேஸ். ஐ ஈட் அவுட் டுவைஸ் எ வீக். நான் வாரத்தில் 2 நாள் வெளியில் சாப்பிடுவேன். ஐ வாட்ச் டிவி ஒன்ஸ் எ மந்த் ஆர் ஒன்ஸ் எ வீக் ஆர் ஆன் த வீக்கெண்ட், அந்த வீக்கெண்ட், ஆன் வீக்கெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ரொட்டீன் கிளாஸில் இதுவுமே கூட யூஸ் பண்ணலாம். காலையில், மத்தியானத்தில், சாயங்காலத்தில், இரவில், வார நாட்களில், வார இறுதியில் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண தெரியணும். அந்த சென்டென்ஸில் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஐ வேக்கப், ஐ வேக்கப், ஐ வேக்கப் அட் 7 AM in the mornings. நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சுக்குவேன். ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM in the mornings. நான் காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். ஐ கோ டு ஒர்க் அட் 9 AM in the mornings. நான் வேலைக்கு 9 மணிக்கு போயிடுவேன். வேலையிலேருந்து 6 மணிக்கு திரும்பிடுவேன். நான் டின்னரு 7 மணிக்கு சமைப்பேன். அல்லது ஐ கம்ப்ளீட் டின்னர், ஐ ஈட் டின்னர், ஐ ஈட் டின்னர் அட் 7 PM in the evenings. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம், அதாவது சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மார்னிங்ஸ், ஈவினிங், நைட்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா கடைசியில் யூஸ் பண்ணணும். இதே இந்த ஆல்வேஸ், ஆஃபன் அல்லது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை சென்டென்ஸோட சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஐ ஆல்வேஸ், ரேர்லி இந்த மாதிரி சென்டென்ஸை சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது இதுலயே எப்படி நாம கேள்வியா கேட்கறது
அப்படிங்கும்போது எவ்வளவு அடிக்கடி எப்பெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கேள்வியை கேட்கறதுக்கு. ஸோ கேள்வியை கேட்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து நம்ம கேள்வியை மாற்றணும் அப்படின்னோம்னா நமக்கு டூ டஸ் டூ ஃபார்ம் வெர்பை பிரிக்க தெரியணும். இந்த டூ ஃபார்ம் வெர்ப் அப்படிங்கிறது சிங்குலரா இருந்துச்சுன்னா டூ, ஐ, பி, இதெல்லாம் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட், ஹீ, சி, இட், இதுக்கெல்லாம் டஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோ அப்படிங்கிறது ஐயா இருந்துச்சுன்னா டூ ஐ அல்லது வியா இருந்துச்சுன்னா டூ வி, டூ சப்ஜெக்ட் பிரிஞ்சிடும். ஹீ, ஷீ, இட் இருந்துச்சுன்னா டஸ். ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல ஹவ் ஆஃபன் டு யூ கோ டு த ஜிம்? ஐ கோ டு த ஜிம். I go to the gym every week, or I always go to the gym. I always go to the gym. ஸோ இதை நான் கொஸ்டினை கேட்கும்போது ஹவு ஆஃபன் டூ யூ, ஸோ யூ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூக்கு நம்ம டூ ப்ளஸ் யூ. ஸோ இந்த டூ கோ இதுக்கு நடுவில் சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிடணும். ஸோ சென்டென்ஸ் என்னது? ஐ often go to the gym. The go to the gym percent. ஸோ கொஸ்டினை கேட்கும்போது யூவில் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த கோ அப்படிங்கிறது யூவில், டூ கோ. ஸோ இதுக்கு நடுவில் சப்ஜெக்ட் யூவை இங்கே பிளேஸ் பண்ணும். ஹி ஆல்வேஸ் wake up early. இருந்துச்சுன்னா பேக், he always wakes up. ஸோ இந்த வேக்ஸ் எஸ்ஸோட இருக்கு. ஸோ இதுக்கு நாம பண்ணணும் டஸ் பிளஸ் வேக். ஸோ இந்த இடத்துல ஹவ் ஆஃபன் யூ. ஸோ இங்கேயும் நாம அவன், நான் ஒருத்தனை பத்தி நான் சொல்றேன். ஸோ அதுக்கு நான் கேள்வி கேட்கிறேன், அவன் எப்ப எவ்வளவு அடிக்கடி, அல்லது டஸ் ஹி கோ டு த மூவிஸ் ஆஃபன், அவன் அடிக்கடி சினிமாவுக்கு போறானா அப்படின்னு கேட்கும்போது டஸ் ஹி கோ டு த மூவிஸ் ஆஃபன். டூ தே கோ அவுட் டு ஈட் எவ்ரி டே? கோ அவுட் டு ஈட் எவ்ரி டேஸ். ஐ eat out twice a week. வாரத்தில் ரெண்டு நாள் வெளியில போய் சாப்பிட்றேன். ஸோ do they go out to eat every day? அவன் டெய்லியும் போய் சாப்பிட்றானா? இல்லை, அவன் வாரத்தில் 2 நாள் தான், அவர் வாரத்தில் 2 நாள் தான் வெளியில போய் சாப்பிட்றாரு. நோ, தே ஈட் அவுட் டுவைஸ் எ வீக். ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வடிவங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எளிமையா உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை சொல்ல முடியும். அதே மாதிரி அதை கேள்வியாகவும் கேட்க முடியும். ஸோ இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். இதற்கு அடுத்த பதிவில் நாம் இதை பாஸ்ட் ஃபார்மில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் ஃபார்ம்லன்னா எனக்கு இந்த பழக்கமே இல்லை, நான் முன்ன மாதிரி இப்போ பார்க்கறது இல்லை, முன்ன மாதிரி நான் மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி விஷயங்களை நாம் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.